உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இப்பொழுது நாம் உயர்வான வாழ்வை தரும் தீபாவளி சாஸ்திர முறைகளை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். தீபாவளி அன்று எண்ணற்ற சாஸ்திரங்களை கடைபிடிக்க வேண்டிய இருக்கு. காலையில குளிச்சிட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பட்டாசு வெடிச்சிட்டு வாய்க்கு ருசியா சாப்பிட்டோமா, அப்படியே டிவியை போட்டு அதில் வரும் நிகழ்ச்சிகளை பார்த்தோமா, அது தானங்க தீபாவளி என்று பலர் நினைக்கலாம். அது சரியாக இருந்தாலும் நம் வாழ்க்கை வளர்ச்சிக்கு இது போதுமா என்றால் நிச்சயம் தவறுதான். பண்டிகை என்றால் என்னங்க? நம் வாழ்வை வசந்தமாக மாற்ற வருவது தான் பண்டிகை. சாஸ்திர பரிகாரம் என்பது நம் முன்னோர்கள் கடைபிடித்து அவர்கள் நல்ல நிலையில் இருந்ததால் அடுத்த தலைமுறைகளையும் கடைபிடிக்க சொல்லிய ஒரு விதியாக எழுதாத சட்டமாக சொல்லி வைத்து இருக்கின்றார்கள். ஒரு சமயம் சிவாலயத்தில் எரிந்து கொண்டு இருந்த தீபத்தின் எண்ணெயை குடிக்கச் சென்ற ஒரு எலி அப்பொழுது தன்னை அறியாமல் அந்த தீபத்தின் திரியை தூண்டியதினால் அந்த தீபம் பிரகாசமாக எரிந்தது. இதனால் அந்த எலியின் வாழ்க்கை மறுபிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிரகாசமான வாழ்க்கை அமைந்ததுங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, தீபம் ஏற்றினால் நம் வாழ்க்கை ஜொலிக்கும் என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. அதே போல தாங்க சாஸ்திரம் நமக்கு நன்மைத்தான் சொல்லுமே தவிர பாதகம் சொல்லாது. சரி, எது எப்படியோ நமக்கு நன்மை நடக்க வேண்டும் என்றால் நமக்கு நம் முன்னோர்கள் கடைபிடித்த சாஸ்திர பரிகாரங்களை கடைபிடிப்பது தவறே இல்லைங்க. அதுவும் தீபாவளி அன்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்த சாஸ்திர பரிகாரங்களை கடைபிடித்தால் நம்மை வாட்டி வதைத்த தரித்திரங்கள் விலகி நம் வாழ்க்கையே ஏறுமுகமாக இருக்கும் என்பது உண்மை. முதலில் தரித்திரத்தை நீக்கும் குளியலை பற்றி அறியலாமா? நம்மை வாட்டி வதைக்கும் தரித்திரங்கள் தீர தீபாவளி அன்று முதலில் சூரியன் உதயத்திற்கு முன்னால் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். குளிக்க வெந்நீர் தான் பயன்படுத்த வேண்டும். அத்துடன் நாம் குளிக்கும் வாளியில் மஞ்சள், குங்குமம், சந்தனம் வைக்க வேண்டும். எதனால் என்றால் தீபாவளி தினத்தில் கங்கை அம்மன் தூய்மையான தீர்த்தத்தில் தோன்றுகிறாள். இதனால் கங்கையே நம் இல்லத்தில் இருந்தபடியே பூஜிப்பதாக ஐதீகம். அதன் பயனாக தூய்மையான தண்ணீருக்கும் தெய்வ சக்தி கிடைக்குமுங்க. உடலில் இருக்கும் தோஷங்கள் நீங்கும். விடுவதற்குள் குளித்து விட வேண்டும் என்பதற்கு காரணம் என்னவென்றால் சூரியன் உதயத்திற்கு பின்னால் அமாவாசை சக்தி அதிகரிக்கும். சரி, தீபாவளி அன்று பட்டாசை ஏன் வெடிக்கின்றோம் தெரியுமா? பட்டாசு வெடித்தால் துஷ்ட சக்திகள் விலகும். அதனால் நமது கேரள நாட்டில் சில ஆலயங்களில் வெடி வெடிப்பார்கள். இதனால் துஷ்ட சக்திகள் விலகும். வெடி சத்தத்தை கேட்டு மிருகங்கள் பயந்து ஓடுவதை போல துஷ்ட சக்திகளும் ஓடிவிடும். தீபாவளி திருநாள் அன்று இல்லத்தில் விளக்கு ஏற்ற வேண்டும். நம் வீட்டில் பூஜை அறையில் 5 அல்லது 9 என்ற எண்ணிக்கையில் விளக்கு ஏற்ற வேண்டும். இதனால் தெய்வங்கள் மகிழ்ச்சி அடையும். ஸ்ரீராமர் வனவாசம் முடிந்து அயோத்திக்கு திரும்பிய தினம் ஐப்பசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி திதி. இந்த நாளை தியாஸ் என்று சொல்லி அகல் விளக்கு ஏற்றி கொண்டாடினார்கள் அயோத்தி மக்கள். இத்திருநாளை தீபாவளி என்று சொல்கின்றார்கள். ஸ்ரீராமர் அயோத்திக்கு வந்த பிறகுதான் அயோத்தி நகரமே வெளிச்சத்தில் ஜொலித்தது. வெற்றியின் சின்னமான ஜொலிக்கும் தீப ஒளி, அந்த தீப ஒளி நம் இல்லத்தில் ஜொலித்தால் காரியத்தடை என்கின்ற இருள் நீங்கி நம் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்கின்ற வெளிச்சம் தந்துவிடும். அதே போல மாலையில் வாசலில் 2 தீபம் ஏற்ற வேண்டும். தீபாவளி அன்று யமதர்மராஜர் தன் சகோதரியான யமுனைக்கு சீர்கொண்டு வருவார். அதனால் அன்று மாலை நம் இல்லத்தில் நிறைய தீபம் ஏற்றினால் நமது வருகையை பூலோக மக்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றார்கள் என்று யம தர்மராஜர் நினைத்து அந்த இல்லத்தில் இருக்கும் பெண்களையும் சுமங்கலியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துவார். மாலையில் வடதிசையை நோக்கி குபேரனையும் ஸ்ரீ மகாலட்சுமியையும் பூஜிக்க வேண்டும். குபேரனின் ஆசி அருளும் கிடைக்கும். சரி, இப்பொழுது அஷ்ட ஐஸ்வர்யங்களை தரும் கேதார கௌரி விரதத்தை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். கேதாரேஸ்வரரை வேண்டி பெண்கள் நோன்பெடுப்பார்கள். இதனால் அனைத்து செல்வ வளங்களும் கிடைக்கும்.
இந்த நோம்பின் பயனால் தான் கௌரி தேவி ஈசனின் இடது பாகத்தை பெற்றாள். தீபாவளி அன்று நம் முன்னோர்கள் சொன்ன இந்த சாஸ்திர பரிகாரங்களை நம்பிக்கையுடன் கடைபிடியுங்கள். உங்கள் வாழ்க்கையே பொன் போல் ஜொலிக்கும். இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நமது நிரஞ்சனா சேனலை பாருங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல் வாழ்த்துக்கள் கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நிரஞ்சனா. நன்றி, வணக்கம். ஆன்மீக தகவல்கள், ஜோதிடம், வாஸ்து தகவல்களை அறிய பக்தி planet.com பாருங்கள்.